ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யா எந்த வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஜேசுரதி அப்படின்னு சொல்லிட்டு, ஜேசுரதி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூடியூப் சேனல். அவங்க பொண்ணு பேர் பிரகன் அவங்க பையன். ஸோ அவங்க பையன் ஓகே, ஒரு ஃபேமிலி செட்டில் ஆகி குழந்தை, அவங்க ஒய்ஃபோட ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு பியூட்டிஃபுல் ஃபேமிலி அவங்களது. பிரகியா, ஜேசுரதி, அப்புறம் அவங்க பிரக்யாவோட டேடி, இவங்களோட குடும்பம், இவங்க செப்பரேட்டாக இப்போ அவங்க ஃபேஸ் பண்ணுறது. பாவம் அந்த அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லப்போனால். ஏன்னா அவங்க ஒரு ஆக்சுவலி ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், கவர்மெண்ட் டீச்சர். அவங்கக்கிட்ட ஒரு எப்படி சொல்கிறது, 50-40 பேராக படிச்சுட்ருப்பாங்கன்னு வைங்களேன். இப்போ கரண்ட்டில் எத்தனையோ பேர் படித்து பாஸ் ஆகி போயிருப்பாங்க. அவ்வளோ வெல்விஷராக நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு 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 பயங்கர வெல்விஷராக இருந்திருப்பாங்க நிறைய பேருக்கு. அவங்க தான் பொண்ணு லைஃப்பில் அவங்களால எந்த விதமான ஒரு குட் டிசிஷன்ஸுமே எடுக்க முடியாத போது எனக்கு கஷ்டமாக இருக்குது சொல்லப்போனால். ஏன்னா ஒரு மதர்ன்ற ரோலு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. எப்படி சொல்கிறது, ஒரு பொண்ணு தானே சப்போர்ட்டாக இருப்பாங்க அம்மாவுக்கு. ஆனால் அந்த பொண்ணு அவங்க அம்மாவை புரிஞ்சிக்கல அப்படின்ற போது அது எனக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த பொண்ணுக்காக அந்த அம்மா அவ்வளோ பண்ணியுமே அந்த பொண்ணு ஏன் புரிஞ்சிக்கல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிக்க போகும்போது, அந்த சின்ன வயசுலேயே நல்லா காசு பார்த்துருச்சு யூடியூப்பில். ஏன்னா அவங்க அம்மா அப்பயுமே அவ்வளோ அகெயின்ஸ்டாக தான் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸில் எல்லாமே ஏன் இப்போவே சின்ன பிள்ளை இந்த மாதிரி ஆட விடுற, இந்த மாதிரி ஏன் யூடியூப்பில் போட விடுற, ஏன் இவ்வளோ கமெண்ட் வருது பாரு, இத்தனை பசங்க பார்ப்பாங்க, எந்த விதத்தில் பார்ப்பாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸை அவங்க அம்மா ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அது இல்லைன்னே சொல்ல முடியாது யாராலையுமே. ஏன்னா சின்னதாக நம்மளே இந்த ஒரு சொசைட்டியில் ஒரு விதமான ட்ரெஸ் போட்டுட்டு போனாலுமே என்ன உங்கள் பிள்ளை இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு விட்டுருக்கீங்க அப்படின்னு பேசுகிற சொசைட்டியில், அந்த மாதிரி ஒரு வில்லேஜில் வளர்ந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பண்ணணும், அவர் டேலண்ட்டை வெளிப்படுத்தணும்னு வரும்போது அவங்க குடும்பத்தாரில் உள்ளவங்க கண்டிப்பாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக அவங்க குடும்பத்துலேருந்தே பாஸ் ஆகிருக்கும். அந்த தாய் அது எல்லாமே அகெயின்ஸ்டாக என் பிள்ளை அப்படி கிடையாது, என் பிள்ளையோட என் பிள்ளைக்கு துணையாக நான் இருக்கேன், என் பிள்ளையை நான் பார்த்துப்பேன், என் பிள்ளை அந்த போக்கில் போகட்டும், அவளுக்கு துணையாக நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி உனக்காக எதிர்த்து பேசி இப்போ அந்த தாயை நீ அழ வச்சு மென்டல் டிப்ரெஷனில் உட்கார வச்சிருக்க. அந்த தாய் ஃபிசிக்கலியும் மென்டலியும் ஒன்றை கொண்டு ஒரு இல்னஸில் இருக்கா. அந்த தாய் வயிற்றில் நான் பிறக்கல, ஆனால் அந்த தாய் ஒவ்வொரு வாட்டியும் அந்த வீடியோவில் அப்படி பார்க்கும்போது அவ்வளோ பேடாக கில்ட்டாக எனக்கே ஃபீல் ஆகுது. ஏன்டி உன்னை பெற்ற தாய் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய ரத்தம் உடம்புல ஓடுதில்ல, உன் அப்பா உன் அம்மா, ஏன் அது உனக்கு தோணவே இல்லையா? அந்த அளவுக்கு அந்த காசு உனக்கு கண்ணை உன்னை இது பண்ணிடுச்சுல்ல, பணம். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த தாய்க்கு இவங்க இப்போ ரீசெண்டாக போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்க மூஞ்சை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அவங்க கண்ணு ரொம்ப அழுதுருப்பாங்க போல. ஏன்னா அவங்க அவ்வளோ வீங்கி இருக்கு, ஃபேஸ் எல்லாம் அவ்வளோ ப்ளஃபியாக, கண்ணெல்லாம் அவ்வளோ வீக்கும், சரியாக தூங்காமல், அது நமக்கு பார்க்கும் போதே தெரியுது. அவங்க அப்பா, ஏன்னா அவங்க அதான் ஜெயசுரதி அம்மா கூட வேண்டான்னு சொல்லிட்டு தான் பொண்ணு தான் வேணும்னு அவங்கள தூக்கி போட்டுட்டு பொண்ணு சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு பொண்ணு பேச்சுக்கெல்லாம் ஆடிட்டு அவர் இருந்தார். பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த அப்பா கூட வேண்டான்னு நீ பாட்டுக்கு போயிட்ட. ஓகே போன்ட்டு காசு இருக்குது, தனியாக ஒரு வீடு எடுத்திருக்க, ஓகே ஃபைன், நீ உன் லைஃப்பை லீவ் இருக்க, உன்னால் தனியாக இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு நீ காமிக்கிறேன்னு வையா, ஓகே ஃபைன், ஓகே உனக்கு என்ன ஒரு 20 வயசு இருக்கா, ஓகே படிச்சுட்டு இருக்க, ஓகே ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு கண்டிப்பாக இந்த காசு, இப்போ இருக்க ஃப்ரெண்ட்ஸு, இப்போ நீ பண்ணுறது எல்லாமே உனக்கு தப்புன்னு தோணும். அந்த தாய் பாசம், அந்த தாய் மட்டுமே உனக்கு போதும்னு தோணும். ஆனால் அப்போ உனக்கு அந்த தாய்
ஆனால் உனக்கு அப்பயுமே நீ பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிட்டு அந்த தாய் வந்து உன்னை அதே பாசத்தோடு தான் வந்து உன்னை அரண்மனைப்பா பாரு. நீ அந்த கில்ட்லேயே இருப்ப. ஆனால் இதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கும் கண்டிப்பாக. நீ இப்போ நம்பி இருக்க உன் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க எப்படி என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு ஏதாவது ஒரு தப்பு ஆகக்கூடாது. ஆனால் அந்த தாய் தாங்க மாட்டா. அப்போ உனக்கு தோணும், ஐயோ என் அம்மா என் அப்பா அப்பவே சொன்னாங்களே அப்படின்ட்டு. இதெல்லாம் நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். ஆனால் உனக்கு இப்போ புரியாது. இது நீ உன்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நீ அனுபவிக்கும் போது தான் புரியும். பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் பேசணும்னு இருந்தேன். இது கண்டிப்பாக இதான் பேசணும்னு இருந்தேன். பாய்.